ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் பேச போற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில புதுமுக இயக்குனர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் படமே வந்து மிகப்பெரிய வெற்றி படமா ஒரு நல்ல கண்டென்ட் படமா கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க இரண்டாவதா என்ன படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வெயிட் பண்ணி டயர்டா இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இன்னி இந்த வீடியோல நான் சொல்ல போறது, புதுமுகங்களாக வந்து நல்ல வெற்றி படங்களாக கொடுத்தாலுமே கூட அடுத்த படம் கிடைக்காத இயக்குனர்களும் இருக்கிறாங்க, கிடைச்சு அந்த ப்ராசஸ்ல இருக்கிற இயக்குனர்களும் இருக்காங்க. சோ இப்போ நான் சொல்ல போறது, எந்தெந்த புதுமுக இயக்குனர்கள் நல்ல தரமான படத்தை கொடுத்தவங்க இப்ப அடுத்தது எந்த நடிகரோட எந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள படங்களை கொடுக்க போறாங்க, அதுவும் இந்த 2025 அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெள்ள தெளிவா அப்டேட்டடா பேச போறோம் நண்பர்களே. அதனால வீடியோ முழுசா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற இயக்குனரின் பெயர் தான் விக்னேஷ் ராஜா அப்படின்றவர். 2023 வருஷம் வெளியான ஒரு கிரைம் த்ரில்லரான போர் தொழில் அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனவர். அவரோட முதல் படமாக இருந்தாலும் 50 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் பண்ண ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனா இந்த படத்தை ஒரு சாமானியத்துல எடுக்கல. ஏன்னா இந்த படத்தை முதல்ல அவர் எப்படி கதை எழுதினார்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிலிம் மேக்கர், ஒரு டைரக்டர், சீனியர் போலீஸ் ஆபீசர் கூட சேர்ந்து ஒரு மர்டர் கேஸை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி 2013 வருஷம் பிளான் பண்ணிருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா 2014 வெளியான ஜிகிர்தண்டா அப்படின்ற ஒரு படம் இவரோட கதைக்களத்தோட கொஞ்சம் ஒற்றி இருக்கிறனால என்ன பண்ணாரு, அந்த கதையை டிராப் பண்ணிட்டானா. அடுத்தது வேற என்ன பண்ணலாம், இதே மாதிரி பிலிம் மேக்கர் போலீஸ் ஆகி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு கிரைம் த்ரில்லர்ன்ற பாருங்க, ஒரு கிரைமை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கதை எழுதினாராம். திடீர்னு பார்த்தா 2023 ராட்சசன் அப்படின்ற பேர்ல அந்த படமும் வெளியாயிடுச்சு. என்னதான்டா பண்றது, என்னடா நான் எந்த கதை யோசிச்சாலும் யாராவது ஒருத்தர் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி போர் தொழில் படத்தோட கதையை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கதையை யாரும் எடுக்காதனால இவர் எடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா ஆச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருப்பா விக்னேஷ் ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் அவர்கள் கிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணிருக்காராம்பா. என்னது, தனுஷ் அவர்கள் கிட்ட சொல்லி ஓகே பண்ணிருக்காரா? டசன் கணக்கில் தனுஷ் கிட்ட படம் இருக்குது. ஏன்னா சேகர் கமுலு அவர்களோட சேர்ந்து ராஷ்மிகா கூட சேர்ந்து ஒரு படம் பண்றேன்னு இருக்காரு தனுஷ். இளையராஜா அப்படின்ற ஒரு பயோபிக்க பண்ண போற அப்படின்னு இருக்காரு. ஹிந்தியில போய் ஆனந்த் எல் ராய் அவரோட சேர்ந்து ஒரு படம், மாரி செல்வராஜோட ஒரு படம், வெற்றிமாறனோட ஒரு படம், இதெல்லாம் முடிச்சுட்டு விக்னேஷ் ராஜாவோட படம் பண்றதுக்குள்ள விக்னேஷ் ராஜாக்கு வயசாயிடும். இல்ல அதுதான் தவறான விஷயம். ஏன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட இவங்க டைப் போட்டு தனுஷ் அவர்கள் முதல் முறையாக அவரோட கெரியர்ல போலீஸா பண்ண போற படம் இந்த படமா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் வந்து மத்த படத்துல கமிட் ஆனாலும் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை சீக்கிரமா முடிச்சிருவாரு. வெறும் 20-30 நாள்ல அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டை, ஷூட்டிங் டேட்ஸை முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால விக்னேஷ் ராஜா அவர்களாலையும் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால அவரோட இரண்டாவது படம் தனுஷ் அவர்கள் போலீஸாக நடிக்கும் படமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கோலிவுட் வாசிகள் கணிக்கிறாங்கப்பா. இரண்டாவதா சொல்ல போறது இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்கள். அதாவது 2023 அயோத்தி அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்தவர். ஒரு நல்ல கதைக்களம் மற்றும் அது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்க்காதவங்க மறக்காம அயோத்தியை மிஸ் பண்ணாம பாருங்க. எந்த படத்தை மிஸ் பண்ணாலும் சசிகுமார் அவர்களோட கெரியர்ல ஒரு சிறந்த படம்னு சொல்லுவேன். சோ இந்த மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்த இயக்குனர் 2025 வந்துருச்சு. ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னி வரைக்கும் கொடுக்கலையே, என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, படத்தோட கதையில கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதினுக்கிறாராம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கணுமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். கண்டிப்பா நடந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தை, அயோத்தி படத்தை முடிச்ச கையோட கோபுரம் பிலிம்ஸோட சேர்ந்து கங்கனா ரனாத்தை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து ஃபிளாப் ஆயிட்டு இருக்குது, சரியா நடக்கல. ஆனா கோபுரம் பிலிம்ஸ் வந்து இவர் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம ட்ரைடன் பிலிம்ஸோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா இருந்தது. ஆனா அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப கடைசியா வந்து சசிகுமார் கூடவே சேர்ந்து ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு அந்த விஷயமும் வந்து ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால கரண்டா மந்திரமூர்த்தி அவர்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல தரமான ஒரு ஹீரோயிக் படமா ஒரு படம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரா. ஏன்னா அயோத்தின்றது ஒரு ஃபீல் குட் படம். அது வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு படமாக இருந்தாலும் அதுல வந்து ஒரு சில கொஞ்சம் இந்த மனதை உருக்கும் காட்சிகள்லாம் இருந்தது. அந்த மாதிரி அடுத்த படம் இருக்காது. என் அடுத்த படம் ஒரு ஹீரோய்க்கான ஒரு கமர்ஷியல் படமா இருக்கணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காராம். அதனால இந்த வருஷம் இவரோட அடுத்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அனௌன்ஸ்மெண்டோட. மூன்றாவதா சொல்ல போற இயக்குனர் கணேஷ் கே பாபு அவர்கள். அதாவது நம்ம கவின் அவர்களை வச்சு டாடா அப்படின்ற ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படத்துல கவின் அவர்கள் என்னத்தை கட்டினார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த படத்தின் கதாநாயகியான யாருங்க, அபர்ணா நாயர். இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கலக்கணும்னால அந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தரமான படமா வந்தது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கதைக்களமும் நல்லா இருந்தனால இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் கணேஷ் கே பாபு என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டா, இவரை வச்சு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணாங்க. ஆரம்பத்தில் துருவ் விக்ரம் மற்றும் ஜியோவை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு.
பண்ணாரு. ஆனா 2 பேரோட டேட்ஸும் கிடைக்காதனால வேலைக்கு ஆகல. இது மட்டும் இல்லாம தாடாவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. அந்த படத்தோட கதையை வந்து அவர் எங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே அவரோட ஃப்ரெண்டோட லைஃப்ல அவரோட ஃப்ரெண்ட் வந்து சிங்கிள் மதரா இருந்து ஒரு பையனை வளர்த்துருக்காரு. ஸோ அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நானும் ஒரு தேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து சக்க போர்டு போட்டுச்சு. ஸோ இப்போ கணேஷ் கே பாபு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் சீன் மீடியாவோட சேர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட மியூசிக்ல ஜெயம் ரவியை வச்சு ஜெயம் ரவியின் 34வது படத்தை இப்போ இயக்க போறாரு அப்படின்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ கணேஷ் கே பாபு அவர்களோட 2வது படம் ஜெயம் ரவி அவர்களின் 34வது படம் தான். 4வதா சொல்ல போறது ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் 2023 வருஷம் வெளியான ஒரு சின்ன ஒரு கதைக்களத்தை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களோட படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் அப்படின்ற படம் தான். முக்காவாசி பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. ஏன்னா நான் யாரை போய் கேட்டாலும் பார்க்கிங் பாத்தீங்கன்னா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படா பாத்தீங்க, நானே லேட்டா தான்டா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஆனா நம்ம 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுறாங்கப்பா. அந்த மாதிரி ஒரு தரமான படம் தான் பார்க்கிங் அப்படின்ற படம். இந்த படத்தை கொடுத்த நம்ம ராம்குமார் அவர்கள் எப்படி அவர் வந்து சினிமாவுக்குள்ள வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலூன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்குன கே சினேஷ் கிட்ட இயக்குனர், அதாவது உதவி இயக்குனராக இருந்ததுக்கு அப்புறமா ஒரு கதையை வந்து நல்லா ரெடி பண்ணி அந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிள் பட்ஜெட் சிம்பிள் நாட்டோட வச்சு அழகான பண்ண படம் தான் இந்த பார்க்கிங். இதுல வந்து ஹரிஷ் கல்யாணையும் தாண்டி MS பாஸ்கர் அவர்கள் கலக்குன்னு கலக்கியிருப்பாரு. பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இப்போ என்ன பண்ண போறாரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து இவரோட படம் பண்றதா ஒத்துக்கிட்டாரு. ஆனா சிவகார்த்திகேயன் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கிறனால அவரு கூட சேர்ந்து இவரோட 2வது படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா இப்போ விக்ரம் வந்து ஓகே சொல்லியிருக்காராம் ராம்குமாருக்கு. அதனால ராம்குமார் அவர்கள் பெரும்பாலும் அவரோட 2வது படத்தை சியான் விக்ரம் அவர்கள் கூட சேர்ந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வரப்போகுது அந்த படம். 5வதா சொல்ல போறது யாத்திசை படத்தை இயக்கிய தரணி ராசேந்திரன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 2 வரும்போது அவங்க 500 கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொல்லி எடுக்கப்பட்ட படத்தை அவர் வெறும் 4-5 கோடியில எடுத்து கலகரம்பார் அப்படின்ற மாதிரி கலக்கிய ஒரு இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு பல பேருக்கு பெருசா அப்டேட் தெரியல. ஆனா இப்போ அவர் என்ன படம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் யாத்திசை படத்தின் ஹீரோவான செய்யோனை வச்சு அடுத்த படத்தை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, யாத்திசையில ஒரு சோழர் காலத்து பீரியட் படமா பார்த்தோம். இது வந்து சுதந்திர காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பீரியட் படமா இது அமைய போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த படத்திலே வந்து ஒரு ரொம்ப தத்ரூபமான நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல இந்த பிரம்மாண்டத்துக்கு குறைவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல செய்யோன் அப்படின்ற நடிகரையும் தாண்டி சமுத்திரகனி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு மற்றும் கதாநாயகியாக பவானி ஸ்ரீ அவர்கள் நடிக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்னும் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் கேமியோ ரோல்ல வர போறாங்களாம். அதனால இந்த படமும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படமா அமைய போகுது. நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் எப்போ வருது அப்படின்னு சொல்லி. 6வதா இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் யாருன்னு இப்ப சொல்லி தெரிய தேவையே இல்லை. ஆரம்பத்தில் விஜய் சேதுபதியை வச்சு மகாராஜா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாம படாத பாடுபட்டு கடைசியில் விஜய் சேதுபதி அவர்கள் சம்பளத்தை விட்டு கொடுத்து நடிச்சு வெளிவந்து பட்டைய கலப்பன படம் தான் இது. எதுவும் விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம்ன்றாங்க. 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படம் விஜய் சேதுபதி அவர்களோட கெரியர்லி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரமான ஸ்கிரீன் பிளே உள்ள ஒரு நல்ல படமாக இருந்தாலும் நித்திலன் அவர்கள் இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராணி அப்படின்ற ஒரு படத்தை வந்து பண்ண போறாராம். அதுவும் நயன்தாரா அவர்களை வைத்து. இந்த படம் வந்து ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு. சீக்கிரமா ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நயன்தாரா அவர்கள் 2-3 படத்துல வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க கான்ட்ரோவர்சியும் தாண்டி படத்திலும் பிஸியா இருக்கிறாங்க. சொன்னா நம்புங்க. அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படத்துல தான் இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மூக்குத்தி அம்மன் சீக்வல் நம்ம சுந்தர் சி இயக்க போறாரு. இந்த படத்துல வந்து பிஸியா இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நித்திலன் அவர்கள் கூட ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை பேஷன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்றாங்க. 7வதா இயக்குனர் வினய் சந்திரசேகரன் குட் நைட் அப்படின்ற ஒரு தரமான படத்தை எடுத்த வினய் சந்திரசேகரன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெறும் பட்ஜெட் 4 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டு மேக்சிமம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கின இந்த படம் தான் ஒரு சூப்பரான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த படத்துல இப்போ கமிட் ஆகலையா. இப்போ அதுக்கு பதிலாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காராம். அந்த ஸ்கிரிப்டை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பச்சை கொடி காட்டியிருக்கிறார். அதனால சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் படத்தை முடிச்ச கையோட AR முருகதாஸ் அவர்களோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காருல SK22 இந்த படத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா வினய் சந்திரசேகரன் கூட தான் நான் கை கோக போறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். அதனால சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்த படம் வினய் சந்திரசேகரனோட 2வது படமா கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுப்பா. இதே மாதிரி 2023 மற்றும் 24வது வருஷம் வெளியான பல படங்கள், அதுவும் பல சிறந்த படங்களை கொடுத்தவங்க எல்லாருமே டெபியூ டைரக்டர்ஸ் தான் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே புதுமுக இயக்குனர்கள் தான். ஆரம்பத்துல வரும்போது முதல் படத்தை நல்லா தான் கொடுக்குறாங்க, போக போக தான் இவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அது வந்து சோசியல் பிரஷர், ப்ரொடியூசர் பிரஷர், ஹீரோயின் பிரஷர் காரணமாக இதை ஹேண்டில் பண்ண முடியாம நடக்கிற ஒரு தவறு தான். ஆனா இதையும் ஹேண்டில் பண்ணாதான் இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும். நொண்டி சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தண்டட்டி அப்படின்ற ஒரு சிறந்த படத்தை கொடுத்தவர் ராம் சங்கையா அவர்கள், பசுபதி, விவேக் பிரசன்னா மற்றும் பிரின்ஸ் பிக்சர்
பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான ரோகிணி அவர்கள் நடித்த படம். இந்த படத்தோட இயக்குனர் கூட அடுத்த படம் எதுவும் கமிட் ஆகல. ஏங்க ஜோ அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்த ஹரிஹரன் ராம் கூட இன்னும் எந்த படமும் கமிட் ஆகல. குயிக்கோ அப்படின்ற படத்தை கொடுத்த குயிக்கோ அப்படின்ற ஒரு நல்ல ஒரு படம், ஒரு நல்ல ஃபீல் குட் படத்தை கொடுத்த ரவி முருகையா இவர் கூட அடுத்த படத்துல எதுவுமே கமிட் ஆகல. ஏங்க கிடா அப்படின்ற ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான் ஆர் வெங்கட் அவர்கள் இயக்குனாரு. இந்த படத்தோட இயக்குனர் கூட இப்ப அடுத்த படத்துக்கான ப்ரொடியூசர் தேடல்ல இருக்காரோ இல்லையோ, ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்காராம். ஏன்னா அதே படத்தை தயாரித்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அடுத்த படம் நான் ஜாலியா கமர்ஷியல் படமா பண்ண போறேன், இந்த அளவுக்கு சோகமா டைட்டான ஒரு படத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆர் வெங்கட் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் அடுத்தடுத்த படம் என்ன கமிட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.